மூலம் 1 2 3 4 பாதங்கள், பூராடம் 1 2 3 4 பாதங்கள், உத்திராடம் ஒரு பாதம். இந்த ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி என்று பெயர். இந்த ராசிக்கு அதிபதி குரு கிரகமாகும். இந்த ராசிக்காரருக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் வந்திருக்கின்றார். ஆனால் தற்பொழுது ஆடி மாதம் வரை குரு பகவான் வக்கரம் அடைந்து தன்னுடைய ராசியிலே பிரவேசிக்கின்றார். இந்த ராசிக்காரருக்கு தற்போது ஆடி மாதம் வரை ராசியில் குரு கிரகமும் கேது கிரகமும் சனி கிரகமும் 7ஆம் இடத்தில் ராகுவும், ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை 12ஆம் இடத்தில் குரு கிரகமும், மீண்டும் ஐப்பசி மாதம் முதல் ராசியில் குரு பகவானும் பிரவேசிக்கப் போகிறார். இந்த ராசிக்கு அதிபதி குரு கிரகமாகும். குரு பகவான் 4 6 8ஆம் இடத்தினை பார்க்கப்படுகின்றது. குரு 12ஆம் இடத்தில் இருப்பதினால் நல்ல வாகனம் கிடைக்கும். சரியான மார்க்கத்தில் போவேன் என்று கர்வம் கொண்டவனாய் போனவனுக்கு துக்கத்தை அடைவான். மேலும் வேறு தேச யாத்திரைகள் அதிகமாக உண்டாகும், சோகத்தையும் உண்டாக்கும். தங்கள் ராசியின் 4ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் வித்தையில் மேன்மையும் வாகன யோகமும் பெறவும், சுபகாரியத்தில் ஈடுபாடும், வியாபாரத்தில் உன்னத அபிவிருத்தியும், வீடு வாங்கும் யோகமும், எல்லா செயல்களிலும் வெற்றியும், பூர்ண சுகத்தினை அனுபவிக்கும் யோகமும், ஆலய சேவையில் ஈடுபாடும், எடுத்த காரியத்தை ஜெயமும் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. இந்த ராசிக்காரருக்கு 6ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் சத்துருக்கள் மூலம் உபாதை குறையவும், நோயிலிருந்து நிவாரணம் அடையவும், பகைவர் தொல்லைகள் குறைதலும், திருடர் பயம் இல்லாமல் இருக்கும் தன்மையும் ஏற்பட காரணமாகின்றார். 8ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் மீளா வியாதியிலிருந்து விடுதலை பெறவும், காரியத்தில் பூர்ண வெற்றியும், காரிய விக்னம் அமையாமல் இருக்கவும், நீங்காத பல துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவும், தீர்க்க ஆயுர்வத்தி அடைவதற்கும், நீங்காத பகை தீரவும், வீண் அலைச்சல் இல்லாமல் இருக்கவும், பாவத்திலிருந்து விடுதலை அடையவும், அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை பெறவும், கலத்தர விரோதம் நீங்கவும், பயத்திலிருந்து விடுதலை அடையவும், நன்மையும் நல்லவித பல நன்மைகளையும் அடைய காரணமாகின்றார். 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் சுப செலவும், பாபச்செயலிருந்து விடுதலை அடையும் தன்மையும், நல்ல சயன சுகமும், நல்ல பன்மை பேரும், தானம் செய்ய விருப்பத்தையும், நல்ல புண்ணியம் செய்யவும், நல்ல மோட்சத்தை அடைவதற்கும் காரணமாகின்றார். தனு ராசிக்கு குரு ராசியாதிபதியாக இருப்பதால் இந்த ராசிக்காரருக்கு எல்லாவித நன்மைகளும் ஏற்படும் இருப்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. மேலும் இந்த ராசிக்காரருக்கு வருகிற ஐப்பசி மாதத்திற்கு பிறகு மீண்டும் ராசிக்கே குரு பகவான் வருகின்றார். இந்த ராசிக்காரர்கள் 7 உள்ள ராகுவுக்கு பிரீதி செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு வருகிற ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் அவர்கள் குரு பகவானை பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். சனி கிரகத்தையும் கேது கிரகத்தையும் வழிபட வேண்டும். சனி கிரகத்துக்கு அதிபதியான ஆஞ்சநேயரையும், கேது கிரகத்து அதிபதியான மகா கணபதியும், 7 உள்ள ராகுவிற்கு அதிபதி துர்காதேவியும் வழிபடுதல் மிக மிக முக்கியமானதாகும். இந்த ராசிக்காரர்கள் சிறப்பான அந்தஸ்தையும் சிறப்பான உன்னத பதவியும் பெறுவதற்கு இந்த ராசிக்காரர்கள் காத்யாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் என்று சொல்லக்கூடிய அந்த ராகுவின் காயத்ரி மந்திரத்தை 14 தடவை பாராயணம் செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். மேலும் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாதி தன்னோ மந்த பிரச்சோதயான்னு சொல்லக்கூடிய சனி காயத்ரியை பிரார்த்தனை செய்தல் நல்லது. தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயம் சொல்லக்கூடிய மகாகணபதிய மந்திரத்தினால் இவர்கள் பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். ஆகவே இந்த ஆண்டில் ராகு கிரகமும் கேது கிரகமும் சேர்ந்து ஒரு பரிபாலனம் செய்து கொண்டு இந்த ராசிக்காரருக்கு பல கருதல் இருந்தாலும் அதனை குரு பகவானால் வெற்றி நடை போடும் அளவிற்கு அந்த ஆண்டு உள்ளது. இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இவர்கள் ராகு கிரகம், கேது கிரகம், சனி கிரகம் ஆகிய கிரகத்திலிருந்து விடுதலை பெற்று எல்லாவித நன்மைகளும் பெற்று சிறப்பாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல ராகு கிரகத்தையும் கேது கிரகத்தையும் சனி கிரகத்தையும் பிரார்த்தனை செய்வோமாக.